Hello all, hope you are going good. Okay, so in the previous video we have seen a complete view of SEO and search engines and search engine optimizations. And in this video we are going to see about the web services. Okay, so what are web services? Web service is a standardized medium to propagate communication between the client and server applications on World Wide Web. A web service is a software module that is designed to perform a certain set of tasks. So in the video, in the image la pathomna theriyum client we are requesting something from the server, right? So best example oda paapom. Yeah. So web services are nothing but a communication between both applications, right? So இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன், என்னோட வெப்சைட்ல இருந்து இன்னொரு வெப்சைட்ல எனக்கு ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா அந்த both website should communicate, right? So அந்த communicate initiate பண்றது தான் நம்ம web services வச்சிருக்கோம். So just see this example, you'll get some clear view about web services. So for example, இப்போ நான் வந்து ஒரு person நான் வந்து SBI பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ வந்து நான் ஒரு SBI கஸ்டமர். நான் என்கிட்ட எனக்கு பக்கத்துல ICICI ஏடிஎம் தான் இருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் தேர் அண்ட் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் மணி. ஓகே, ஸோ SBI யூசர், நான் என்னோட SBI கார்டை ICICI ஏடிஎம்ல நான் யூஸ் பண்றேன், ரைட்? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதுவே நான் SBI ஏடிஎம்ல யூஸ் பண்றேன் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னோட டேட்டா எல்லாமே அங்க இருக்கும், கரெக்ட்டுங்களா? நான் SBI யூசர் தான், ரைட்? SBI கஸ்டமர் அப்படிங்கும்போது என்னோட டேட்டா எல்லாமே SBIல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ நான் என்னோட ஏடிஎம் அங்கே போய் போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட டேட்டா எல்லாமே ஃபெச் ஆகி வந்துடும், ரைட்? இதுவே நான் வேற ஒரு பேங்க்கோட ஏடிஎம்ல நான் போய் யூஸ் பண்றேன் அப்படிங்கும்போது வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இந்த ICICI ஏடிஎம் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ரெக்வெஸ்ட் டு கன்ஃபார்ம் த கஸ்டமர் டீடைல். ஸோ இந்த மாதிரி பிரியங்கா அப்படிங்கிறவங்க இந்த அக்கௌண்ட் இந்த இந்த ஏடிஎம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி SBIயோட பேங்க் சர்வருக்கு வந்துட்டு ரெக்வெஸ்ட் அனுப்பும். ஓகே, ஸோ அங்க வந்து அந்த டேட்டா பேஸ் வச்சு, ஸோ ஆமா இவங்க வந்து எங்க பேங்க் தான், இந்த அக்கௌண்ட் தான் அப்படின்னு அது கன்ஃபார்ம் பண்ணி ICICIக்கு மறுபடியும் அனுப்பும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ICICI கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டேட்டா பேஸை அப்டேட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு மணி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன் பிட்வீன் அன் அப்ளிகேஷன். இந்த இடத்துல அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு அப்ளிகேஷன் ICICI அண்ட் செகண்ட் திங் இஸ் SBI. ஸோ ICICI சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா SBI சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணும், ரைட்? ஸோ அந்த கம்யூனிகேஷன் போது ஒரு சின்ன வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு வந்து நம்மளோட சர்வீசஸ் வந்து நடக்கும். இதுதான் வந்து நம்ம வெப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ரைட்? ஸோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ இட் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் த சர்வர் டு த கிளைண்ட். நம்ம ஒரு சர்வர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ கிளைண்ட்டுக்கு அந்த ரெக்வெஸ்ட் போகும். ஸோ ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் இந்த கிளைண்ட் அந்த சர்வர் வந்துட்டு கிளைண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். ஓகே, ஸோ தட் இஸ் RPC. ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் வெப் சர்வீசஸ் நம்மளுக்கு இருக்குது. அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் ஆகும் இந்த வெப் சர்வீசஸ் அப்படின்னா, சோப் ஆரல்ஸ் ரெஸ்ட்ஃபுல். இது இந்த டைப்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த கம்யூனிகேஷன் அங்கே ப்ரோட்டோகால் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நம்ம ப்ரோட்டோகாலே சோப், ரைட்டுங்களா? அடுத்து WSDL. ஸோ WSDL இஸ் நத்திங் பட் வெப் சர்வீசஸ் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். ஸோ இந்த WSDL நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு XML ஃபைல் இருக்கும் அதில். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா அதோட ப்ரோட்டோகால்ஸ், அந்த சர்வீஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், வாட் இஸ் த நேம் ஆஃப் த சர்வீஸ், வாட் ஆர் த ஸ்பெசிஃபிக் பேராமீட்டர்ஸ் நீடட் ஃபார் ஆக்சஸிங் that service, என்ன if suppose அது ஃபெயில் ஆயிடுச்சு இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன எரர் மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே WSDL இருக்கும். அண்ட் UDDI யூனிவர்சல் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கவரி அண்ட் இன்டகிரேஷன். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சர்வீஸ் வேணும் எனக்கு இன்னொரு அப்ளிகேஷன் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா எந்த வெப்சைட்டை அப்ரோச் பண்ணணும், எந்த சர்வரை நீங்கள் அப்ரோச் பண்ணால் ஆர்எல்ஸ் எந்த சாஃப்ட்வேரை நீங்கள் அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு அந்த டீட்டெயில் கிடைக்கும் அப்படிங்கிற திங்ஸ் எல்லாமே நமக்கு யார் சொல்லுவா அப்படின்னா UDDI. So types of web services, we are having 2 services. One is RESTful and SOAP web service. So SOAP is nothing but simple object access protocol. So இதில் பார்த்தோம் அப்படின்னா protocols எல்லாமே XML messages எல்லாமே XML போயிட்டு நமக்கு XML கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ SOAP வந்து சப்போஸ் both stateful and stateless operation. ஸோ stateful அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு லாகின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி சைட்ஸ் எல்லாமே stateful சைட்னு சொல்லுவோம். ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிறது லாகின் ஆக்டிவிட்டிஸ்லாம் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் நார்மலாக ஒரு வெப்சைட் விக்கிபீடியாலலாம் போனோம்னா அப்படி நார்மலாக இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே ஸ்டேட்லெஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 வெப்சைட்டையுமே அதை வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட்.
ரைட். ஸோ இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்க, சோப் என்விலப்னு சொல்லி. ஸோ உங்களோட சோப்பில் ஒரு ஹெடர் இருக்கும். ஆஃப்டர் தட் யூல் பி ஹேவிங் த பாடி என்ன கம்யூனிகேட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ்குள்ளே தான் we are having the WSDL protocol. ஸோ இது வந்து எது வழியாக நம்மளுக்கு ஆக்சஸ் ஆகும் அப்படின்னா HTTP வழியாக ஆக்சஸ் ஆகும். இது மொத்தமாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோப்புன்னு சொல்லுவோம். ரைட். ஸோ நான் மெசேஜ் அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே எனக்கு XML ஃபார்மேட்டில் போயிடும் HTTP வழியாக. அண்ட் கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் எல்லாமே XML ஃபார்மேட்டில் HTTP வழியாக கிடைக்கும். Okay, this is the SOAP web service, and next one is RESTful web service.